Hey guys, I got my first YouTube payment. Yes! ஆமாம் guys, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட யூடியூப் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிருச்சு. இந்த வீடியோவில் இந்த யூடியூப் பேமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி யூடியூப்க்கு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் விட்ரா பண்ண முடியும். ஸோ அது எவ்வளோ என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்தது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ நம்ம சேனல் தான் பார்த்தீங்கன்னா வந்தது. நான் டேரெக்டாக இதை காமிச்சா தான் நீங்கள் ஆக்சுவலாக நம்புவீங்க. நான் என்ன வேணால் காமிக்கலாம், நான் ஃபேக்காக. ஸோ அதனால் நான் இப்படி காமிச்சிட்டு காமிக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஏர்ன் அப்படின்றது இருக்குது. அதில் வியூ பேமெண்ட் ஆக்டிவிட்டி நான் வந்து மேலே பில் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்றது தான். அதெல்லாம் நான் பில் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லக்கூடாதுல்ல. ஸோ ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஏப்ரல் ஏர்னிங் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அதில் இப்போது அதாவது நம்ம பேமெண்ட் வந்து அடுத்த பேமெண்ட் வரதுக்கான ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த டியூரேஷன் வந்து போயிட்டுருக்கு. எப்போவுமே கைஸ் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்பில் வந்து நீங்கள் ஆட் வந்தோடனே உங்களுக்கு வந்து டேரெக்டாக காசு வந்துகிட்டே இருக்காது. $100 அதாவது $100 ஃபஸ்ட்டு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமௌண்ட்டே வந்து விட்ரா பண்ண முடியும். இப்போயே கெஸ் பண்ணியிருப்பீங்க நமக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்கிறதையும். பட் ஆனால் கரெக்டாக அந்த 100 அப்படின்றது கிடையாது. சரி, ஓகே, $100 வந்தால் தான் அந்த ஏதோ த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்களே. ஸோ $100 தான் மினிமம். அது வந்து வந்தால் தான் அது நம்ம ரீச் பண்ணால் தான் நம்மளால் விட்ரா பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் $50 இருந்தாலும் சரி, $90 இருந்தாலும் கூட சரி, இல்லை 99 இருந்தால் கூட சரி, விட்ரா பண்ணவே முடியாது. உங்கள் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். $100 அப்படின்றது கண்டிப்பாக வேணும். ஸோ இதெல்லாம் அந்த பேமெண்ட் வந்து ஓகே ப்ரோ, நான் $100 ரீச் பண்ணிட்டேன், எனக்கு இது எப்போ அனுப்புவாங்க, எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மானிட்டேஷனோட ஃபுல் செட்டப் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது எப்படி பேங்க் லிங்க் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஆக்சுவல் உங்கள் பேமெண்ட்டில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோ லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓகேங்களா. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வந்து 21 26க்குள்ளே, அதாவது இந்த 6 நாள் தான். இந்த 6 நாளில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 26 தான் சொன்னேன். 21க்கு எனக்கு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதாவது உங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டோன்னு வந்து 24க்கே பார்த்தீங்கன்னா வந்து என் கையில் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதாவது 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. அதே மாதிரி அந்த $100 நான் ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ணேன் எனக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து 21க்கு எல்லாமே வரும். எப்போ வரும்னு தெரிஞ்சிச்சு. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டேக்ஸ் மட்டும் சென்ட்ஸ் தான் இருக்கும், 50 cents அந்த மாதிரி தான். கம்மியாக பேமெண்ட்டை பொறுத்து தான் அந்த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ்லாம் ஒரு சில டேக்ஸ்லாம் பிடிச்சி தான் உங்கள் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் எவ்வளோ வந்தது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பேமெண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ வந்தால் நம்மளால் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் எந்த மந்த் எப்போ நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்தது அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஸோ வெப்கேமில் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெவன்யூவில் வச்சுருக்கேன். என்ன ப்ரோ 800 இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது லாஸ்ட் 20 daysல வந்த ரெவன்யூ தான் அப்படி காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல போய் நான் லாஸ்ட் டேஸ் இருக்கு பதிலாக லைஃப் டைம்னு கொடுக்கலாம். லைஃப் டைம் நான் கொடுத்தா எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வருதோ ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9800 பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா 9000 தான் நமக்கு வந்துருக்கு. இது வந்து அந்த 800 அப்படின்றது ஏர்ன் பண்ணதுக்கப்புறம், அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 2 daysல தான் நம்ம பேமெண்ட் வந்து எப்பவுமே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ண மாட்டேன். நமக்கு கையில் எவ்வளோ வந்ததுன்னா 9300 தான் பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு. ஸோ அதை தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஃபஸ்ட் பேமெண்ட் 9300. 300 கூட இல்லை, 9000 தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேமெண்ட். இதான் அந்த பேமெண்ட்டே நான் காமிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் முடிஞ்சு. கைஸ், ஸோ வீடியோ முடிஞ்சு.